Hello friends, welcome to English கத்துக்கலாம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். இதோட சேர்த்து நம்ம क्वेश्चन சென்டென்ஸ், அதுலயுமே பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி நம்ம क्वेश्चन கேக்குறது, நெகட்டிவா நம்ம क्वेश्चन எப்படி கேக்குறது அப்படினு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படினு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன ரீகேப் தான். சப்ஜெக்ட்ஸ் அப்படினா 7 சப்ஜெக்ட் இருக்கு மொத்தம் இங்கிலீஷ்ல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ னா நான், he னா அவன், I னா நான், he னா அவன், she அவள், she அவள், it அது, it அது, we னா இது நாலுமே வந்து நம்ம சிங்குலரை சொல்லுவோம். அதாவது ஒருத்தரை சொல்லும்போது இது நாலுமே நம்ம பயன்படுத்துவோம். அதுவே நிறைய பேர் நம்ம சொல்லும்போது இந்த மூணையும் நம்ம ஆங்கிலத்துல பயன்படுத்துவோம். we னா நாம் அல்லது நாங்கள், we னா நாம் அல்லது நாங்கள், they அவர்கள், they அவர்கள், you நீ அல்லது நீங்கள். யூன்றது நம்ம தமிழ்ல பேசும்போது நீ அப்படின்னு சொல்றது ஒருத்தர் குறித்தும் பேசுவோம். நீங்கள் அப்படின்னும் போது நிறைய பேரை குறித்தும் சொல்லுவோம். இது ரெண்டுக்குமே நம்ம யூன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். இது இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோலயே வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பீவர்ப்ஸ் வீடியோக்குள்ள சப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால இது வந்துட்டு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி தான். இப்போ நம்ம பீவர்ப்ஸை வச்சு நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐனா நான், அதை வச்சு ஒரு வேர்டை பார்க்கலாம். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்துட்டு இது சொல்றேன். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ் இதுல பார்க்க போறோம். பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்னா நம்ம இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை சொல்றது வந்துட்டு பிரசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். இப்ப நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம இருக்கிறோம், எப்படி நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நானுனா ஐக்கு பக்கத்துல பீவர்ப் வரும்போது எப்பயுமே ஆம் அப்படின்னு வரும். ஐ ஆம் பிரசன்ட் டென்ஸ்ல ஆம் வரும். ஐ ஆம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ ஆம் கான்ஃபிடென்ட், நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. நம்ம முன்னாடி வீடியோல வந்துட்டு பீவர்ப்ஸ்ல பிரசன்ட் டென்ஸுக்கு என்னென்ன வரும், பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம ஐக்கு பக்கத்துல என்ன, அதாவது சப்ஜெக்டோட என்ன ஆட் பண்ணணும், அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸுக்கு பீவர்ப் என்ன ஆட் பண்ணணும் ஃபியூச்சர் டென்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா போட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இங்க ஏன் ஐ ஆம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு புரியும். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் அப்படின்னும் போது ஐ ஆம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு வரும். இப்ப நான் நம்பிக்கையுடன் இல்லை அப்படின்னு இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஐ ஆம் கான்ஃபிடென்ட் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், நான் நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதுவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஐ ஆம் நாட் கான்ஃபிடென்ட் அப்படின்னு வரும். அங்க கான்ஃபிடென்ட் அதே வார்த்தை தான், ஆனா நடுவுல நாட் அப்படின்ற ஒரே ஒரு வேர்டு மட்டும் மாறுது. ஸோ இந்த வேர்டு வந்துட்டு ஒரு சென்டென்ஸ்ல நம்ம ஆட் பண்ணும்போது அதைத்தான் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் அல்லது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொன்னோம். அதுவே நான் நம்பிக்கையுடன் இல்லை அப்படின்னும் போது ஐ ஆம் நாட் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் கொஸ்டின் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ இது வந்துட்டு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு கொஸ்டின் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேனா அப்படின்னு நாமளே கேட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேனா, இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நாமளே கேட்டுக்கும் போது am I confident அப்படின்னு நம்ம கேட்போம். இங்க am I அப்படின்னு வருது. I amக்கு பதிலா am I அப்படின்னு வருது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் சொல்லும் போது இந்த பீவர்பா இருக்கிறது வந்துட்டு எப்பயுமே முன்னாடி போயிடும். இந்த பீவர்ப் வந்துட்டு முன்னாடி போய் am I confident அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் சென்டென்ஸா வரும். கொஸ்டின் சென்டென்ஸ்ல இந்த I am அப்படின்றது am அப்படின்ற பீவர்ப் கொஸ்டின், அதாவது சப்ஜெக்டுக்கு முன்னாடி போய் கொஸ்டினை ஃபார்ம் பண்ணும். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் நீங்க கேட்கறது ரொம்பவே சுலபமாயிடும். இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான கொஸ்டின். நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அது இதா இருக்கு, அதுவே பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் இருக்கு. அதுவே நான் நம்பிக்கையுடன் இல்லையா
அப்படி நம்ம இன்னொருத்தர்கிட்ட கேட்போம், நான் நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல கேட்போம்னா am I not confident அப்படின்னு நம்ம கேட்போம். am I not confident அப்படின்னு கேட்போம். கொஸ்டின் சென்டென்ஸ்ல எப்பெல்லாம் நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்றோமோ அப்பெல்லாம் இந்த பி வெர்ப் வந்துட்டு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். இதுதான் வந்துட்டு இங்கிலீஷ் கிராமர். ஸோ am I not confident இது வந்துட்டு ஒரு நெகட்டிவான கொஸ்டின். என்னது, நான் தயாரா இல்லையா அல்லது நான் நம்பிக்கையா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது am I not confident அப்படின்னு நம்ம கேட்போம். இப்ப அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். he and she இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நம்ம போன வெளியில சொன்னோம். he she it இந்த மூணுக்குமே வந்துட்டு ஒரே பி வெர்ப் தான் வரும், இஸ் அப்படின்றதான் வரும். ஸோ அதனால நான் வந்துட்டு ஹீக்கு ஒன்று, இட்டுக்கு ஒன்று, ஷீக்கு ஒன்று சொல்லாம ஹீக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். நீங்க அதை வச்சே வந்துட்டு மற்ற ஷீ இட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஹீனா அவன், அவன் உதவியாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான் அல்லது அவன் ரொம்ப உதவியா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவன் உதவியா இருக்கிறான். அதை நம்ம இங்கிலீஷ்ல he is helpful அப்படின்னு நம்ம சொல்லுவோம். he is helpful அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ். அவன் உதவியா இருக்கிறான். இப்ப அவன் உதவியா இருக்கிறான்னா he is helpful அப்படின்னு வரும். அதுவே அவன் உதவியாய் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஹெல்ப்பே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லும்போது he is not helpful அப்படின்னு நம்ம சொல்லுவோம். he is not helpful. இந்த not வர்றதா வந்துட்டு இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸா அப்படின்னு சொல்லி டிட்டர்மின் பண்ணும். அதாவது அவன் உதவியா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் உதவி பண்ணல, ஸோ he is not helpful. அதுவே அவன் உதவியா இருக்கிறான் அப்படின்னா he is helpful அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதுவே வந்துட்டு நம்ம ஒரு கொஸ்டின் டென்ஷன்ஸா நம்ம எப்படி கேட்கறது? அவன் உதவியா இருக்கிறானா? அவன் உதவியா இருக்கிறானா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னா, இப்ப அது முன்னாடி நம்ம அதே பார்த்ததுதான். பி வெர்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பி வெர்ப் போயிடும். ஸோ இங்க வந்துட்டு ஹீன்ற அவன்றது ஹீ, இங்க என்ன வரும்? அப்ப இஸ் வரும். ஸோ அந்த இஸ் அப்படின்றது முன்னாடி போய் இஸ் ஹீ ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நம்ம கேட்போம். இஸ் ஹீ ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நம்ம கேட்போம். இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான கொஸ்டின். இஸ் ஹீ ஹெல்ப்ஃபுல்? அவன் உதவியா இருக்கிறானா அல்லது அவன் உதவியா இருக்கிறானா அப்படின்னு நம்ம கேட்போம். இதுவே வந்துட்டு அவன் உதவியாய் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கும்போது இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அவன் உதவியே செய்யலையா அப்படின்னு கேட்கணும்ல, அதுக்கு அவன் உதவியா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு இஸ் ஹீ நாட் ஹெல்ப்ஃபுல்? அவன் உதவி பண்றது இல்லையா அல்லது அவன் உதவியா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு இஸ் ஹி நாட் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நம்ம கேட்போம். அவன் உதவியா இருக்கிறானா அப்படின்றது வந்துட்டு பாசிட்டிவ் கொஸ்டின். இதுவே வந்துட்டு இஸ் ஹி நாட் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னும் போது ஒரு நெகட்டிவ் கொஸ்டினா இது வருது. இப்போ இது வரைக்கும் இது ரெண்டும் புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அடுத்த ரெண்டு என்னது? ஷீ இட். இந்த ரெண்டையும் வச்சு நீங்களே ஓனா வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இப்போ இங்க உதவியா இருக்கிறான் அப்படின்றதுக்கு பதிலாக அவன் வேலை செய்கிறான்னு எடுத்துக்கோங்க. அவன் வேலை செய்யலையா அல்லது அவன் வேலை செய்தானா அப்படின்னு நீங்களே கேட்கும்போது நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ப்ராக்டிஸா இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டும். இப்போ அடுத்ததான் வந்துட்டு நம்ம இது வரைக்கும் இந்த நாலுமே வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நாலுமே வந்துட்டு சிங்குலர், ஒரே ஒருத்தரையோ ஒரு பொருளையோ சொல்லுவோம். அடுத்த இருக்கிற மூணுமே வந்துட்டு ப்ளூரல். ப்ளூரல்னா நிறைய பேர் இருக்கும்போதோ அல்லது நிறைய பேரை நம்ம சொல்லும் போது இதை நம்ம பயன்படுத்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர்கள், அவர்கள்னா தே, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அவங்க சந்தோஷமா இருக்காங்க அல்லது மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்றது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா, அவர்கள்னா தே, தே இது வந்துட்டு பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். அப்ப இங்க பி வெர்ப் என்ன வரும்னா ஆர்.
they are happy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சிம்பிள் தான். they are happy அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது they are happy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லும்போது they are happy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதுவே வந்துட்டு மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்ப they are happyன்றது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதுவே வந்துட்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப இங்க என்ன மாதிரி வரும் அப்படின்னா they are not happy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். they are not happy அவங்க சந்தோஷமா இல்ல அவங்க மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு they are not happy. இப்ப இதே வந்துட்டு கொஸ்டின் சென்டென்ஸ்ல எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்போம்ல, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு அத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா அதேதான் நம்ம முன்னாடி பார்த்தது. நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி be verb வந்துரும். so are they happy அப்படின்னு வரும். are they happy அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா. எப்பெல்லாம் நம்ம क्वेश्चन கேட்கும் போதும் be verb வந்துட்டு முன்னாடி போயிடும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். are they happy அப்படின்னு நம்ம கேட்போம். இதே வந்துட்டு நம்ம இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்? அவங்க எல்லாம் சந்தோஷமா இல்லையா, அவர்கள் சந்தோஷமா இல்லையா அப்படின்னும் போது are they not happy அப்படின்னு நம்ம கேட்போம். இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கொஸ்டின். ஸோ இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் கொஸ்டின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பாசிட்டிவ் கொஸ்டின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ், இந்த நாலுமே உங்களுக்கு என்னன்னு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுலயே வந்துட்டு இன்னொரு இது வந்துட்டு நம்ம இது வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்கலாம். மீதி இருக்கிற ரெண்டும், அதாவது யூ வியும், இந்த ரெண்டுமே வந்துட்டு அதுவும் ப்ளூரல் தான். நீங்க இட் ஷி அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் கூட நீங்க முடிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு புதுசா ஒரு வேர்டை கிரியேட் பண்ணி வந்துட்டு நீங்களே அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லலாம். தெரியலன்னா நீங்க டவுட்டா கூட நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப சுலபமா இருக்கும் இது பண்றதுக்கு. இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நான் அப்படின்றத வச்சு பார்க்கலாம். நான் அழகாக இருந்தேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அழகாக இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வாஸ், நான் அழகாக இருந்தேன் அப்படின்னும் போது இது பாஸ்ட் ஃபார்ம்ல வருது. அதனால பாஸ்ட் ஃபார்ம்ல பி வெர்ப் வந்துட்டு வாஸ். நம்ம போன வீடியோல இதை பத்தி நல்லா சொன்னோம். ஸோ ஐ வாஸ் பிரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது பியூட்டிஃபுல் அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ வாஸ் பியூட்டிஃபுல், நான் அழகாக இருந்தேன். இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ். நான் முன்னாடி வந்துட்டு அழகா இருந்தேன் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு ஐ வாஸ் பிரிட்டி ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் அழகாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் நாட் பியூட்டிஃபுல் ஆர் பிரிட்டி அதனால நீங்க சொல்லலாம். ஸோ ஐ வாஸ் நாட் பியூட்டிஃபுல். இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நான் அழகாக இல்லை, முன்னாடி அழகாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் நாட் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதே நம்ம கொஸ்டின் சென்டென்ஸா எப்படி கேட்கறது? பாசிட்டிவ் கொஸ்டினா நான் அழகாக இருந்தேனா அப்படின்னு கேட்போம். ஏன்னா இது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல பாக்குறதால நான் இருந்தேனான்றது கடந்த காலம். அதை நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் அழகாக இருந்தேனா அப்படின்னு கேட்குறோம்னா அதை நம்ம இங்கிலீஷ்ல அதே தான் வரும். இந்த பி வெர்ப் முன்னாடி வந்துட்டு சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். ஸோ ஆம் ஐ, அதே தான் வரும். இப்போ இங்க வந்துட்டு பி வெர்ப் வந்துட்டு முன்னாடி போயிட்டு சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். ஸோ வாஸ் ஐ பிரிட்டி அப்படின்னு கேட்போம், அல்லது பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ் ஐ பிரிட்டி அப்படின்னா நான் முன்னாடி அழகா இருந்தேனா அப்படின்னு சொல்லும்போது வாஸ் ஐ பிரிட்டி அப்படின்னு நம்ம கேட்போம். இப்ப அதுவே வந்துட்டு நான் அழகாக இருந்தது இல்லையா அல்லது இல்லையா அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன்.
அதான் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா இதே தான் வரும். இந்த வாஸ் ஐ நாட் பிரிட்டி அப்படின்னு வரும். வாஸ் ஐ நாட் பிரிட்டி அப்படின்னு கேட்போம். இப்ப அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சா? ஸோ நம்ம இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்படி வாஸ் ஐ நாட் பிரிட்டி அப்படின்னு நம்ம கேட்போம். இப்ப அடுத்தது வந்துட்டு ஹீயை வச்சு ஒரு இது பார்க்கலாம். அவன் பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறதுனால பிஸியாக இருந்தான் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் முன்னாடி பிஸியா இருந்தான் அப்படின்னு சொல்லுவான்ல, அதுக்கு எப்படி நம்ம சொல்லலாம்னா இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். அவன் வந்துட்டு பிஸியா இருந்தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ he was busy அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. he was busy, அவன் பிஸியாக இருந்தான். இப்ப அவன் பிஸியாக இல்லை, அதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? he was not busy, அவன் முன்னாடி பிஸியாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். he was not busy, அவன் பிஸியாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்ப நம்ம பாசிட்டிவ் கொஸ்டின் பார்க்கலாம். அவன் பிஸியாக இருந்தானா அப்படின்னு நம்ம கேட்போம். இது ஒரு பாசிட்டிவான கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸ்ல. அவன் பிஸியாக இருந்தானா, இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்? இது கொஸ்டின் சென்டென்ஸ்ன்றதுனால be verb முன்னாடி போயிட்டு சப்ஜெக்ட் பின்னாடி வந்துடும். So was he busy அப்படின்னு நம்ம கேட்போம். was he busy அப்படின்னா அவன் பிஸியாக இருந்தானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் பிஸியாக இல்லையா அப்படின்னு சொல்லுவோம்னா அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? அவன் பிஸியாக இல்லையா அப்படின்றதுக்கு was he not busy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். was he not busy அப்படின்னு நம்ம கொஸ்டினை கேட்போம். அவன் பிஸியாக இல்லையா, was he not busy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின். இப்ப அடுத்தது வந்துட்டு நான் இந்த தடவை இட் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாஸ்ட் டென்ஸ்ல இட்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இட்னா அது உடைந்திருந்தது அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்களேன். அது முன்னாடியே உடைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் வாஸ் broken அப்படின்னு நம்ம சொல்லுவோம். it was broken, அது உடைந்திருந்தது, முன்னாடியே உடைஞ்சிருந்துச்சு, அது உடைந்திருந்தது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு it was broken அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது உடைந்திருக்கவில்லை, அது முன்னாடி உடைக்கல, நீதான் இப்ப உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல it was not broken அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது உடைக்கப்படவில்லை அல்லது உடையல அப்படின்னு சொல்றதுக்கு it was not broken. இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். இந்த நாட் அப்படின்னு வர்றது எல்லாமே அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அது உடைந்திருக்கவில்லை அப்படின்னா இட் வாஸ் நாட் broken. இப்போ அடுத்த ரெண்டு வந்துட்டு கொஸ்டின் சென்டென்ஸா கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். அது உடைந்திருந்ததா, இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்? was. ஏன் வருது? be verb வந்துட்டு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போயிடும். ஸோ it was broken அப்படின்னு நம்ம கேட்போம். it was broken அப்படின்னா அது உடைந்திருந்ததா அப்படின்னு. ஸோ இங்க it was broken அப்படின்னு வந்துருச்சுன்னா அது உடைந்திருந்ததுன்னு சொல்லுவோம். ஸோ இங்க அந்த வாஸ்ன்றது முன்னாடி வந்ததுனால தான் அதை நம்ம கொஸ்டினா கன்சிடர் பண்ணுவோம். இல்லைன்னா அது உடைந்திருந்ததுலேயே நம்ம சொல்ற வேண்டியதா இருக்கும். ஸோ was it broken அப்படின்னா அது உடைந்திருந்ததா அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அது உடைந்திருக்கவில்லையா அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் தான். இது நெகட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் கொஸ்டினா வரும். இல்லையா
அது முன்னாடி உடைஞ்சலையா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு was it not broken அப்படின்னு நம்ம கேட்போம். was it not broken அப்படின்னு நம்ம கேட்போம். அது உடைந்திருக்கவில்லையா அப்படின்னா was it not broken. இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு சிங்குலர் ஃபார்ம், இதுல பாஸ்ட் டென்ஸ்ல சிங்குலர் ஃபார்ம்ல பார்த்தோம். இப்போ வந்துட்டு ப்ளூரல்ல பார்க்க போறோம். ப்ளூரல்ல இந்த தடவை நான் வந்துட்டு ரெண்டுக்கு சொல்றேன், ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வி அப்படின்றதுக்கு வியும் யூவும் ட்ரை பண்ணலாம். வீனா நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா we were surprised அப்படின்னு நம்ம சொல்லுவோம். we were surprised அப்படின்னா நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு we were surprised அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் ஆச்சரியப்படவில்லை அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துட்டு we were surprised அப்படின்றது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதையே நெகட்டிவ் சென்டென்ஸா பேசும்போது we were not surprised அப்படின்னு நம்ம சொல்லுவோம். we were not surprised அப்படின்னு சொல்லுவோம். இங்க we were அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்ல தான் were வரும். சோ we were ஆச்சரியப்படவில்லை அப்படின்னும் போது not அப்படின்றது வருது. we were not surprised இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இது வந்துட்டு நம்ம கொஸ்டினா எப்படி கேட்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் கொஸ்டினா எப்படி கேட்கறது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் ஆச்சரியப்பட்டோமா அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்? சோ முன்னாடி பார்த்த மாதிரி be verb முன்னாடி வந்துட்டு சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். were we surprised அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை கேட்போம். were we surprised அப்படின்னா நாங்கள் ஆச்சரியப்பட்டோமா. இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான கொஸ்டின், பாசிட்டிவ் கொஸ்டின். இதையே வந்துட்டு நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி கேட்கறது அப்படின்னா, நாங்கள் ஆச்சரியப்படவில்லையா அப்படின்னு நம்ம கேட்கும்போது were we not surprised. நாங்க ஆச்சரியப்படலையா அப்படின்னு கேட்கறதுக்கு were we not surprised. நாங்கள் ஆச்சரியப்படவில்லையா were we not surprised அப்படின்னு நம்ம கேட்போம். இப்ப லாஸ்ட் ஒன் வந்துட்டு யூனா நீங்கள். நீங்களுக்கு நம்ம ஒரு வித பார்க்கலாம். நீங்கள் இது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல இப்ப பார்க்கிறோம். ஓகே, இப்ப நீங்கள் சரியாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்களேன். நீங்கள் சரியாக இருந்தீர்கள் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். சோ நீங்கள் முன்னாடி சரியா இருந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல you were அப்படின்னா ஏன் வருது? பாஸ்ட் டென்ஸ்ல be verb வந்துட்டு were தான். சோ you were right அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். you were right, நீங்கள் சரியாக இருந்தீர்கள். இப்ப நீங்க சரியாக இல்லை அப்படின்றது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நீங்கள் சரியாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இதை நம்ம இங்க எப்படி பேசலாம், எப்படி சொல்லலாம்? you were not right அப்படின்னு நம்ம சொல்லுவோம். you were not right அப்படின்னா நீங்கள் சரியாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பாஸ்ட் டென்ஸ்ல. இதே வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் கொஸ்டினா எப்படி பார்க்கலாம்? நீங்கள் சரியாக இருந்தீர்களா அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. நீங்க சரியா இருந்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல இங்க be verb முன்னாடி வந்துட்டு சப்ஜெக்ட் பின்னாடி வந்துரும். சோ were you right அப்படின்னு நம்ம கேட்போம். இதுதான் கொஸ்டினோட ஃபார்மேட். were you right, சப்ஜெக்ட் முன்னாடி, சப்ஜெக்ட் வந்துட்டு பின்னாடி போயிடும். அதுக்கு முன்னாடி வேர்ன்றது ஒரு be verb. சோ be verb வந்துட்டு முன்னாடி வந்துட்டு சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். இதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இங்க வந்துடும். இதுதான் கொஸ்டினோட ஒரு கிராமர். ஓகே, நீங்கள் சரியாக இருந்தீர்களா, were you right. நீங்கள் சரியாக இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சரியா இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம were you
நாட் ரைட் அப்படின்னு நம்ம கேட்போம். வேர் யூ நாட் ரைட். இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கொஸ்டின். இது முன்னாடி பார்த்தது பாசிட்டிவ் கொஸ்டின், இது வந்துட்டு நெகட்டிவ் கொஸ்டின். இப்போ கடைசியா வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல மட்டும் பார்க்கலாம். ஃபியூச்சர் டென்ஸும் பார்க்கறது ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய வேர்ட்ஸ் நீங்க நம்ம நார்மல் லைஃப்ல பேசுவோம்ல, அதை வந்துட்டு நீங்க இதே மாதிரி கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அது இப்போ கடைசியா நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி இதை நம்ம பேசுறது, பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், அப்புறம் கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபியூச்சர் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நான் அப்படின்றதுக்கு ஒரு வேர்டை பார்க்கலாம். நான் வெற்றியுடன் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வெற்றியுடன் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இருப்பேன்னா ஃபியூச்சர், இனிமேல் நடக்க போறத நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ வில் பி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I will be successful அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் வெற்றியுடன் இருப்பேன் அப்படின்னா I will be successful அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதுவே வந்துட்டு இதை நம்ம சொல்ல மாட்டோம், இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஒரு இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதே நம்ம நெகட்டிவா எப்படி பேசுறது? வெற்றியுடன் இருக்க மாட்டேன். இதை நம்ம பேச மாட்டோம், ஆனா இதுக்கு வந்துட்டு சில பேர் நான் வந்துட்டு கண்டிப்பா ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னா, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா பேசுவாங்கல்ல, அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது அப்படின்னா I will be not successful அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I will be not successful அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் வெற்றியுடன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது I will be not successful அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இப்ப அடுத்தது வந்துட்டு இதே நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி பேசுறது அப்படின்னா நான் வெற்றியுடன் இருப்பேனா அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின். இருப்பேனா அதான் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா will I be successful அப்படின்னு நம்ம கேட்போம். இங்க will I, இந்த will I அப்படின்னு தான் வரும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துட்டு ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்ல வந்துட்டு அப்படியே நம்ம இதை இங்க அப்ளை பண்ணிருந்தோம்னா will be அப்படின்னே வந்திருக்கும். will be I அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம அப்படி பேசாம will I be successful அப்படின்னு பேசுவோம். இதுதான் கரெக்டா. ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம பேசும்போது மட்டும் மாறும். will I be successful அப்படின்னு சொல்லுவோம். நான் வெற்றியுடன் இருப்பேனா அப்படின்னு சொல்றதுக்கு will I be successful அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்தது வந்துட்டு இதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸா, நெகட்டிவ் கொஸ்டினா எப்படி கேட்கறது? நான் வெற்றியுடன் இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க நம்மளே. இதை நம்ம எப்படி கேட்கலாம்? will I be not successful, நான் வெற்றியுடன் இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது will I be not successful அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்துட்டு he she அப்படின்றதுக்கு பார்க்கலாம். ஸோ அவள் ஒரு தலைவியாக இருப்பாள் நம்ம சொல்ல வச்சுக்கோங்களேன். அவள் ஒரு தலைவியாக இருப்பாள். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவள் ஒரு தலைவியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லும்போது she will be a leader அப்படின்னு நம்ம சொல்லுவோம். she will be a leader, அவள் ஒரு தலைவியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸா எப்படி பேசுறது, எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அவள் ஒரு தலைவியாக இருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா she will be not a leader அப்படின்னு நம்ம சொல்லுவோம். she will not be a leader, அவள் ஒரு தலைவியாக இருக்க மாட்டாள். இங்க அவனும் வரலாம், அவன் அவள் ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான் வரும். இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். he or she will be not a leader,
அவன் அல்லது அவள் ஒரு தலைவியாகவோ அல்லது தலைவனாகவோ இருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லும்போது he or she will not be a leader அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம கொஸ்டினா எப்படி கேட்கறது? ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் கொஸ்டினா எப்படி கேட்கறதுன்னு பார்க்கலாம். அவன் அல்லது அவள் தலைவியாகவோ இருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது இங்க தலைவியாக இருக்கு, அதுவே அவன் வரும்போது தலைவன் அப்படின்னு வரும்ல. சோ தலைவியாக இருப்பாளா அப்படின்னு நமக்கு எப்ப வச்சுக்கோங்க. இதை நம்ம இங்கிலீஷ்ல நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரியே will she be a leader அப்படின்னு நம்ம கேட்போம். அவள் ஒரு தலைவியாக இருப்பாளா அப்படின்னும் போது will she be a leader அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதுவே அவள் ஒரு தலைவியாக இருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா will she be not a leader அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க will she be a leader அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின். அதுவே வந்துட்டு இங்க ஆட் பிக்கு பக்கத்துல நாட் அப்படின்றது ஆட் ஆகும்போது அது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கொஸ்டினா மாறுது. ஸோ will she be not a leader, அவ்வளவு தலைவியாக இருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லும்போது will she be not a leader அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்தது வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்க மொத்தம் 3க்கு நம்ம பார்க்கலாம். ப்ளூரல் ஃபார்ம்ல என்னென்ன இருக்கு? தே, யூ, வி, இந்த 3த்துக்கும் பார்க்கலாம். தேனா அவர்கள், அங்கே இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் அங்கே இருப்பார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல they will be there அப்படின்னு நம்ம சொல்லுவோம். they will be there, அவர்கள் அங்கே இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல இப்ப அது வந்துட்டு அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்க மாட்டார்கள், அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா they will be அதேதான் வரும், நடுவுல மட்டும் not அப்படின்றது ஆட் ஆகும். so they will be not there அப்படின்னா அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது முன்னாடி பார்த்தது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அவர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னா they will be not there அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதுக்கு அடுத்ததா வந்துட்டு கொஸ்டின் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் அங்கே இருப்பார்களா அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின். அவர்கள் அங்கே இருப்பார்களா, இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது அப்படின்னா will they be there அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்போம். will they be there அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்தது வந்துட்டு இதுவே வந்துட்டு நம்ம இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின். நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி கேட்கறது? அவர்கள் அங்கே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்போம்ல, அது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இருக்க மாட்டார்களா, இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா will they be not there அப்படின்னு நம்ம கேட்போம். will they be not there, அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்களா அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 இருக்கு. சோ you and we, இது ரெண்டுத்துக்கும் நம்ம பார்க்கலாம். இதுல நான் வந்துட்டு வீக்கு மட்டும் நான் சொல்றேன், யூக்கு நீங்களே முன்னாடி ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்ப வீனா நாங்கள், நாம் அல்லது நாங்கள் சொல்லணும். சோ இங்க நாங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லும் போது we will play அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னா we will play அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்துட்டு நாங்கள் விளையாட மாட்டோம்
நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அதை நம்ம we will not play அப்படின்னு சொல்லுவோம். we will not play அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்றத we will not play அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்ப இதைய வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் கொஸ்டினா எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் விளையாடுவோமா அப்படி நம்ம கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின். நாங்கள் விளையாடுவோமா அப்படின்றதுக்கு will we play அப்படின்னு நம்ம சொல்லுவோம். will we play அப்படின்னு நம்ம கேட்போம். நாங்கள் விளையாடுவோமா. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது நாங்களாம் விளையாடுவோமா சார் அப்படின்னு நம்ம சார் கிட்ட கேட்கும்போது will we play அப்படின்னு நம்ம கேட்போம். ஓகே, இப்ப அதுவே வந்துட்டு நெகட்டிவா கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் விளையாட மாட்டோமா. இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா will we not play அப்படின்னு நம்ம கேட்போம். will we not play அப்படின்னு கேட்போம். ஸோ இது இவ்வளவுதான். இப்போ வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், அப்புறம் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல கொஸ்டின் எப்படி கேட்கறது, நெகட்டிவ் சென்டென்ஸ்ல கொஸ்டின் எப்படி கேட்கறது அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இங்கிலீஷ் கத்துக்கலாம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.